வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விக்கல்ஸ் வந்து வினோத்துக்கு ஒரு பெரிய சூப்பரான ஒரு டிப்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னே சொல்லலாம் நாளைக்கு கேமுக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு போகிறாங்க யார்கிட்ட, வினோத் கிட்ட. ஏன்னா நாளைக்கு கேம் ஒழுங்காக போகணும் அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திவாகரை நீங்கள் கலாய்க்கிறப்ப ஓகே ஒரு லிமிட் வச்சு கலாய்ங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கலாய்ங்க, பட் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் ட்ரிகர் ஆனாலே டோட்டல் கேமையும் ஸ்பாயில் பண்ணிடுறாரு. அது நாளைக்கு நடக்கக்கூடாது, இல்லைனா நம்மளால் எதுவுமே பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்கிறாங்க. ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. விக்கல்ஸு கூப்பிட்டு நாளைக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நாளைக்கு வந்து நம்ம புகழ்ந்து தள்ளிடுவோம், அவரை வஞ்ச புகழ்ச்சி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவர் இது வரைக்கும் வந்து தற்புகழ்ச்சியாக நிறைய விஷயங்கள் சொல்லுவார். நான் டாக்டர் இதை பண்ணேன் அதை பண்ணேன், நான் சிஎம்கே சுலுக்கெடுத்தேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு ஒரு ரிலீக்ஸ் எழுதுவோன்னு சொல்லிட்டு உட்காந்து எழுதுறாங்க. எழுதுறப்ப இவருக்கெல்லாம் இந்த பேனா ரிலீஸ் எழுதுன்னு நினச்சா எனக்கு கொடுமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி வினோத் வந்து சொல்லுவார். கனியக்கெல்லாம் உட்காந்து சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் நாளைக்கு ஓகே அவரை புகழ்ந்து தள்ளிலான்ற மாதிரி ஒரு நிறைய லைன்ஸ் வந்து எழுதி வைக்கிறாங்க. போதும்னு சொல்லிட்டு கடைசியாக நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வினோத் கிட்ட விக்கல்ஸ் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணுற, எல்லாத்த விட நீ வந்து செமையாக ஸ்கோர் பண்ணுற, கவுண்டர்லாம் நல்லா இருக்குது அப்படின்றப்ப நீ வந்து ஏன் தர்பூஸ் கிட்ட போய் உன் தலையை கொடுக்குற அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் வந்து வினோத் கிட்ட வந்து கேட்குறாரு. ஏன்னா வினோத் வந்து லைக் ஃப்ரம் த டே ஒன் ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அவங்களோட காம்பினேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேக் இருந்தது. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஓவர் டோஸ் மாதிரி ஆகி போய் லைக் மாற்றி பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் வந்து வெளியே தள்ளுற மாதிரி வன்மத்தோட கக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்லேருந்து ஓரளவுக்கு இவங்களோட கண்டென்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ அதை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சாலே அது வந்து திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா வன்மத்தை கக்கிற அளவுக்கு தான் ஆகுது. ஏன்னா திவாகர் வந்து லைட்டாக கொஞ்சம் ஓவர் டோஸ் கொடுத்துட்டா போதும் அவர் வந்து டென்ஷன் ஆகிடுறாரு. ஸோ நீ வந்து அவர்கிட்ட தலையை கொடுக்காத, நீ வந்து உன்னோட காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது, எல்லாம் இந்த யம தர்ம காமெடியெல்லாம் வந்து செம்மையாக சிரிச்சோம் எல்லாருமே. ஸோ நீ வந்து உன்னோட பர்ஃபார்மன்ஸை இன்னும் மெருகேற்றிக்கோ, ஆனால் அதை வந்து அவரை வச்சு பண்ணாத, மற்றவங்களும் இருக்காங்க. ஸோ மற்றவங்கள வச்சு நீ பண்ணு, நீ அவர்கிட்டே போய் விழுந்து உன்னோட கேமை கெடுத்துக்காத. அண்ட் தென் உனக்கு வந்து இப்போ இந்த டாஸ்க்லேயே வந்து நிறைய விஷயங்கள் நீ சொன்னதுக்கு கவுண்டருக்கு எல்லாருமே வந்து சிரிச்சாங்க. ஸோ சூப்பராக பண்ணுற எல்லாத்த விட நீ இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நீ அவரை விட்டுரு, மற்றவங்கள டார்கெட் பண்ணி நீ மற்றவங்கள வச்சு நீ அதை பண்ணிக்கோ, அவரை வச்சு பண்ணாத அப்படின்றத வந்து ஓப்பனாக வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் அவருக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். ஏன்னா அவர் வந்து டார்கெட் எப்படின்னா, அவரை வந்து லைக் கலாய்க்கணும், அதுக்கப்புறம் அவரோட ஸ்ட்ரென்த் எல்லாம் கொடுத்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் பாட்டு பாடுறதா இருக்கட்டும், கவுண்டர் போடுறதா இருக்கட்டும், அவரை வச்சே பண்ணுறாரு. பட் இதுவே வந்து நிறைய கண்டஸ்டன்ஸ் இருக்கிறாங்க, ஆப்போசிட் சாம்ராஜ்யத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்றப்ப அவங்க மேலேயும் வந்து நீ கான்சன்ட்ரேட் பண்ணி உன்னோட ஸ்கில்ஸை வந்து ப்ரூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் வந்து டிப்ஸ் கொடுத்துருக்காரு. நாளைக்கு எந்த அளவுக்கு இது அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.